ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சன்னா கிரேவி தாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம்ஸ் சன்னா எடுத்துருக்கிறேன். ஹோல் நைட் ஊற வச்ச சன்னா. இந்த கிரேவிக்கு ஒயிட் சன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒயிட் சன்னா எடுத்துருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், இஞ்சி பூண்டு கொஞ்சம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சி மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வேலை முடிஞ்சிரும். ஸோ நான் தக்காளி, வெங்காயம், அது கூட இஞ்சி பூண்டு, கேஷ்யூ நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ இது கூடவே நமக்கு தேவையான காரத்துக்கு நான் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசால். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மசாலா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நார்மலாக உள்ள எந்த மசாலானாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. ஸோ இதுக்கு சன்னாவை தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் சேர்த்தே வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம வேலை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். நம்ம இந்த சன்னா எந்த குக்கரில் வைக்க போகிறோமோ அதிலே எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸோ ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவே நம்ம சன்னா வெந்துடும். ரொம்ப இல்லாட்டினா தண்ணியாயிரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதை அடுப்பில் வச்சு ஒரு விசில் சிம்மில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்துடும். ஸோ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம சன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்துடும். ஸோ இப்போது நம்ம சன்னா ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ஸோ ஃபைனலாக நான் ஒரு சின்ன துண்டு பட்டர் தான் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம எண்ணெய் ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணல. ஸோ இந்த பட்டர் போடும்போது இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டர் போட்டு நான் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிடுவோம். இந்த ஃப்ளேவர் ஃபைனலாக கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஸோ கசூரி மேத்தி கண்டிப்பாக போடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான சன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை பச்சையாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நம்ம சூட்டோட இந்த ஆனியன் மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரை பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணும்போது இந்த டேஸ்ட் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சன்னா கிரேவி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.